11 மணிக்கு உள்ளாடி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சமையலில் முடிச்சிடறோம். இப்போல்லாம் கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியல. வேர்த்து வெந்து ஊற்றி குளிச்ச மாதிரி ஆயிடுது. அத்தை வந்து குயிக்காக சமைச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காவும் மாங்காய் போட்டு மண்டியும் வச்சுருந்தாங்க. அப்புறம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டில் போட்ட கீரை அப்படின்னு மருந்து தெளிக்காதுன்னு கொடுத்தாங்களா, அதை வந்து நான் பொரியல் மாதிரி வச்சுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து மசாலா கடலை தான் ரெடி பண்ணேன். 2 கப்பு கடலை, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு தட்டி சேர்த்துட்டு தேவையான அளவு காரம்லாம் சேர்த்துட்டு சூடு பண்ண எண்ணெயில் ஒரு கரண்டி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பக்குவத்துக்கு வந்து பெசரி எடுத்துக்கணும். இந்த பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம கடலையை வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்ப வந்து மசாலா கோட்டாகி சூப்பராக வரும். கொஞ்சமாக காயத்தூளும் கூட சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு எடுத்தோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்துக்காங்க. போட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் கடலை ஒட்டிட்டு தான் வரும். அதை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். எண்ணெயில் உள்ள சுறுசுறுப்பு மொத்தமாக அடங்கினதுக்கு அப்புறமா தான் எடுக்கணும். அப்போ தான் கடலையும் உள்ள நல்லா வெந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் 2 நாளுக்கு எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காது. நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.